உனக்கு படியேற கஷ்டமா இருந்தா நான் வேணா உன்னை தூக்கிட்டு போகட்டுமா? என்னாச்சு? இப்ப வேண்டாம், இந்த படியில நான் ஏறி போயிடுவேன். ஹலோ, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. பாய். எஸ் சார். என்னாச்சு? இப்ப வேண்டாம், இந்த படியில நான் ஏறி போயிடுவேன். ஹலோ, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. பாய். எஸ் சார். ஒவ்வொரு நிமிஷமும் கூடவே இருந்து அவங்கள பார்த்துக்க சொல்லி நர்ஸு கிட்ட சொல்லி வச்சுட்டேன். ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் அவங்களுக்கு இப்போ தேவையில்லை. அப்படின்னா? இந்த நோயை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவான மருந்து தான் யூஸ் பண்ணுவோம். அதனால சில சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். டாக்டர், எலிசபெத்தோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவளுக்கு எது சம்மதமோ அதை அப்படியே செஞ்சிடுங்க. எனக்கு வேண்டியதெல்லாம் அவ வேதனைப்படவே கூடாது. மரணத்திலேருந்து அவளை நம்மளால காப்பாற்ற முடியாது. அந்த வேதனையை போக்க நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டா நடுவில் நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்திட்டா ஒவ்வொரு நரம்புக்குள்ளேயும் சுருக்கு சுருக்குன்னு குத்தி வலி அதிகமா இருக்கும். அவங்களால தாங்க முடியாது. எவ்வளவு நாள் ஆனாலும் எவ்வளவு பணம் செலவானாலும் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க டாக்டர். ட்ரீட்மெண்ட் ஒரு நாள்ல முடியுமா, வாரத்துல முடியுமா, மாசத்துல முடியுமான்னு தெரியாது. ஒரு வாரத்துக்கான ட்ரீட்மெண்ட் செலவு மட்டுமே 30,000 ரூபாய் ஆகும். ஒரு இன்ஜெக்ஷனோட விலை மட்டும் 2,000 ரூபாய். அதை டெய்லி போட வேண்டி வரும். பணம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை டாக்டர். இந்த உலகத்திலேயே நல்ல மருந்து, நல்ல சிகிச்சை எல்லாம் அவளுக்கு கிடைக்கணும். அதை நான் கொடுப்பேன். அதுக்கான பணத்தோட வரேன் டாக்டர். நீ என்கிட்ட எவ்வளவு பணம் வேணும்னு கேட்ட? 50,000 ரூபாய். 50,000 ரூபாய். அந்த பணம் மட்டும் போதுமா? போதும். போதுமா? அது எதுக்குன்னு நான் உங்ககிட்ட கேட்க போறதில்ல. ஏன்னா எனக்கு அதை கேட்கணுங்கிற அவசியமும் இல்லை. நீ அது இது எவ்வளவு கேட்ட? 20,000. 20 இல்ல 50,000. 50,000. உனக்கு நான் 50,000 ரூபாய் பணம் தரேன். ஆனா எதுக்காக இந்த பணத்தை நான் கொடுக்கறேன்னு தெரியுமா உனக்கு? அது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு நீ என்னோட சொத்துல இருந்து ஒரு பைசா கூட வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே போன. இன்னைக்கு உன்னோட மானம், மரியாதை, அந்தஸ்து, ரோஷம், கௌரவம், வெக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட காசு கேட்டு வந்து நிக்கிற பத்தியா? அதுவும் 50,000 ரூபாய் கேட்டு வந்து நிக்கிற பத்தியா? அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அந்த ஒரு சந்தோஷத்துக்காக நான் உனக்கு இப்ப 50,000 ரூபாய் பணம் தரேன்.
offers all that to me, love, for which my soul it find. A green Nile in the sea, love, a fountain, its shrine. All reed with fairy fruits and flowers, and all the flowers with mine. ராஜு, Huh, எனக்கு ரோஸ் 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 ரோசா பூ வேணுமா? இப்ப வேண்டாம். ரோஸ்ல இருக்கிற ரெட் என்னோட செவப்பட்டி கலர். Please. Elizabeth. Elizabeth. எப்பவுமே உங்க முகம் வாடக்கூடாது. உங்க முகம் எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும். Elizabeth. I want you to be married. I want it. I want it, dear. I mean it. எனக்கு ராஜு கிட்ட பேசணும் டாக்டர். ராஜு கிட்ட தனியா பேசணும். ராஜு, ராஜு, என்ன கட்டி பிடிச்சுக்கோ. ராஜு, kiss me. Tape. Tape. என்னோட அன்பை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. உன்னோட காதல் தான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தது. அன்புனா என்னன்னு தெரியாம நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என் அம்மா மாதிரி என் மேல நீ அன்பு காட்டின. எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ முகத்திலேயும் அந்த சந்தோஷம் தெரியுது. ஓ மனசு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். நீதான் என் உயிர். நீ இல்லாம நான் இல்லை. உன்கிட்ட இன்னும் நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். Elizabeth. ராஜு, என் அன்பான ராஜு, எனக்கு உன்ன மாதிரி அவ்வளவா பேச வராது. என் மனசை திறந்து சொல்றேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் உன்னை காதலிக்கிறேன். என்னைக்குமே காதலிச்சுக்கிட்டு இருப்பேன். என்னோட மரணம் வரைக்கும். இல்ல, மரணத்துக்கு அப்புறமும் கூட. மரணம் கூட நம்மளோட காதலை பிரிக்க கூடாது. மரணம் கூட நம்மளோட காதலை பிரிக்க கூடாது. மரணம் கூட நம்மளோட காதலை பிரிக்க கூடாது. மரணம் கூட நம்மளோட காதலை பிரிக்க கூடாது.